அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சுகப்பிரசவம் ஏற்பட அருள் புரியும் அருள்மிகு வன்னியப்பர் திருக்கோவில் ஆலயம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆலயமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆழ்வார்குறிச்சியில் ஒரு அழகான ஊரில் சிவபெருமான் அவர்கள் புலவராக ஸ்ரீ வன்னியப்பர் தோற்றத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயம் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். கோவிலின் சிறப்புகளாக மூலவரான பாராம்பொருள் ஸ்ரீ சிவபெருமான் அவர்கள் ஈசான திசை நோக்கி லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறார். வாகனம் நந்தி தேவர் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. வன்னி என்றால் அக்னி, நெருப்பு என்று பொருள். இங்கே இருக்கும் மூலவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்னவென்றால் பாரம்பொருள் அக்னி பகவான் வழிபட்ட ஆலயம் என்பதால் இதற்கு வன்னியப்பர் ஆலயம் என்று பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு 2 பெயர்கள் பாரம்பொருள் சிவபெருமானுக்கு உள்ளது. முனீஸ்வரர், அக்னீஸ்வரர் என்ற 2 பெயர்கள் உண்டு. இறைவியாக சிவகாமி அம்மன் மற்றும் அம்பாள் ஆகியோர் தெற்கு பார்த்தபடி தெற்கு முகமாக அவர்களுக்கென்று ஒரு தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள். இங்கே சிறப்புகள் உள்ளன. அனைத்து சிவபெருமான் ஆலயங்களிலும் உள்ள சன்னதிகள் இந்த ஆலயத்தில் இல்லை. இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சிவபெருமான் முன்னிலையில் இங்கே நவகிரக எந்திரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்தல கிரகங்களுடன் பாம்பு வடிவில் ராகு கேது போன்றவர்கள் அமைந்துள்ளனர். அவர்களை ஒரு பாம்பாட்டிகள் ஆட்டி வைப்பது போல இங்கு பெரிய அளவிலான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இந்த கோவிலுக்கு மிக சிறப்பம்சமாகும் இந்த அமைப்பு. அடுத்தபடியாக பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்கள் வள்ளி தெய்வ யானையுடன் முனிவர் கோலத்தில் இந்த காட்சி தந்து மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்கே உள்ள சன்னதியில் பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் முன்னிலையில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய வகையில் தம்பதிகளுக்கு அம்மன் ஒருவர் அழகுடன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் தங்கள் துணை குடும்பத்தினருடன் இங்கு வந்து ஆலயத்திற்கு வந்து மூலவரை மனதார வணங்கிவிட்டு நேர் எதிரே உள்ள அந்த கர்ப்ப கிரகமாக இருக்கும் அம்பாள் அவர்களை மனதார வணங்கிவிட்டு ஒரு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் பாரம்பரிய சிவபெருமான் அவர்களுக்கும் ஆம்பாளுக்கும் செய்ய வேண்டும். வஸ்திரம் போன்றவற்றை இறைவனுக்கு இங்கு படைத்து கர்ப்பிணியாக இருக்கும் பெண்மணிகள் அனைவருமே சரி உங்களது உள்ளங்கையில் தரும் அந்த விபூதியை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு தொடர்ந்து இந்த நாட்கள் அந்த வயிற்றில் தடவி வாருங்கள். ஒவ்வொரு முறை வயிற்றில் விபூதியை தடவும் போது பாரம்பரிய சிவபெருமான் அவர்களின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாயா என்று கண்டிப்பாக அந்த மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். அடுத்தபடியாக இங்கு சர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம் போன்றவையும் நீக்கப்படுகிறது. இருந்தாலும் இங்கேயே நீக்கிவிட்டு இல்லத்திற்கு செல்லுங்கள். குறிப்பாக சிவபெருமான் அவர்களுக்கு மிகவும் உரிதான நாளான மகா சிவராத்திரி மற்றும் மாதம் கார்த்திகை மாதம் என்பதால் திருக்கார்த்திகை விரதம், திருவாதிரை மற்றும் பங்குனி மித்திரம் போன்ற நாட்கள் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தினருடன் அனைவரும் வருகை தந்து நாங்கள் கூறியுள்ள அனைத்து முறைகளையும் பின்பற்றுங்கள். மேலும் உங்கள் பிரசவ தேதி மருத்துவர் குழுவினர் உங்களுக்கு அறிவித்த பிறகு முறையாக உங்கள் குடும்பத்தினுடன் வருடம் அந்த பிரசவ தேதி நெருங்கும் வேளையில் ஒரு முறை இங்கே வந்து தொடர்ந்து 25 நிமிடங்கள் குறைவாக இந்த ஆலயத்தில் மனதார அமைதியாக தியானம் செய்ய வேண்டும். இருவருமே இணைந்து தியானம் செய்ய வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் இந்த பிரசவத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு பணியை அந்த பெண்ணானவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மேலும் இங்கிருந்து கிளம்பும் போது அனைத்து பணிகளும் பாரம்பரிய சிவபெருமான் அவர்களிடம் விட்டுவிட்டு அவர் மீது மொத்த நம்பிக்கையும் வைத்து உங்களுடைய பிரசவத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். வேண்டுமென்றால் ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றை எடுத்து வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இங்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த பையில் சுத்தமாக எடுத்து கொள்ளுங்கள். பிரசவ தேதி நெருங்கும் போது அந்த எலுமிச்சம்பழத்தை பிடித்து கொள்ளுங்கள். இவராக தொடர்ச்சி இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். எந்த ஒரு அறுவை சிகிச்சை முறை இல்லாமல் சுகப்பிரசவம் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெற்று உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் மனதில் நன்றாக தவழும். உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்பட்டு ஒரு சீரும் சிறப்புமாய் தனிப்பட்ட வாழ்க்கை அமைந்து
உயர்வான பாதைக்கு உங்கள் குழந்தைகள் தேவையான நல்ல அறிவும் நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் பாரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வன்னியப்பர் அவர்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நிச்சயம் அருள் வழங்குவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.